இயற்கையாவே எனக்கு வந்த சில வியாதிகள் இருக்கும். ஆ. சர்க்கரை நோயோ, பிரஷரோ அப்படிங்கும்போது எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு கஞ்சி காய்ச்சியோ, உப்பு இல்லாத சாப்பாடோ, அத செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். இன்னைக்கு அதே மாதிரி எனக்கு ஆசையா ஒரு பொருள் இருக்கிறதுனாலும், அத நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அந்த ரூல் படி உப்பு இல்லாம இருந்தது வேற மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிட்டுக்குருவேன். ம். அந்த மாதிரிலாம் இருக்கு. சாப்பிடுறதுல இந்த மாதிரி என்னுடைய சட்டப்படி எனக்கு பிடிக்கிற மாதிரி, எந்த ஒழுங்கா குடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இதா சாப்பிடுறதுன்னா, நம்ம இஷ்டம் போல எதுவும் செஞ்சுக்கலாம். ம். மத்தவங்களுக்காக செய்யும்போது ஒரு வித்தியாசமா செய்வோம். அது கஷ்டப்பட்டு செய்வோமோ, வயசானதுனால ஏத்தி அலைஞ்சு செய்ய முடியலைனாலும் அந்த இதெல்லாம் கிடையாது இனிமே. தனிமைனா கஞ்சி காய்ச்சிக்கலாம், பட்னியா இருக்கலாம், பால குடிச்சிட்டு கூட பேசாம இருந்துக்கலாம். அன்னைக்கு ஒரு நல்ல பொழுது. இன்னைக்கு குடியரசு தினம்னா, காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு, யாருடைய தொந்தரவும் இல்லாம அந்த குடியரசனுடைய பரேடெல்லாம் நல்லா அழகா என்ஜாய் பண்ணணும். சும்மா அப்படியே மத்த மாரி இருக்கக்கூடாது. அந்த அடுத்தது அடுத்தது என்ன? அடுத்தது என்னங்கிற ஒரு நம்மள அறியாமலே அடுத்த ஸ்டெப்புக்கு போம்போது, யோசனை ஊறி மத்து மாதிரி போகக்கூடாது. பொழுது வேணும். ஆமா. காலையில இருந்து ம். 24 மணி நேரமும் எப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாரி மாத்திக்கிறீங்க? ஆ காலையில வந்துன்னா எனக்கு உடற்பயிற்சி, மூ மூச்சு பயிற்சி, ம். பிரயாணம் எல்லாம் பார்த்துக்குறேன். அப்போ உடற்பயிற்சி இருக்கும்போதேவும் தியானமும் கொஞ்சம் கலந்து வரும். அதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். இப்படி செஞ்சாதான்ப்பா நம்ம நடக்க முடியும். மத்தவங்க யாரும் தொந்தரவு குடுக்கக்கூடாது. அப்படின்னு ஒரு முதல்ல மத்தவங்க யாருக்கும் தொடர்ப துன்பம் குடுக்கக்கூடாது. நம்மளே எல்லாத்தையும் சமாளிக்கணும்ங்கிற முதல் பாயிண்ட் வரும். அப்ப நம்மளை அறியாமலே குளிர்னாலும், அல்லது வேர்த்து கஷ்டப்பட்டா இருந்தாலும், முதல்ல மூச்சு பயிற்சி செஞ்சு, தியானம், மத்த பயிற்சி இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு அதுக்கு உத்தேசமா இருக்கும். அடுத்த மாதிரி என்ன செய்யணும்?